ராஜி அவர்களுடைய வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை போலீசார் விசாரணை பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அதன் மூலியமா ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரான நாகலட்சுமி என்கிற ராஜி அவர்கள் சமீபத்தில அவங்களோட கணவரால கொலை செய்யப்பட்டது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. சாய் சில்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைய அவங்க நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. அது சமீபத்தில நட்டமா போகவே, அதை சரி பண்றதற்காக அவங்க நெறைய பேர்த்துட்ட பேசியிருந்திருக்காங்க. அண்ட் சோசியல் மீடியால இது ரிலேட்டடா கன்டென்ட் போட்டிருக்காங்க. அது பிடிக்காம போகவே அவங்களுடைய கணவர் அவங்கள கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் ஆரம்பத்தில இது உண்மையிலேயே கொலைதானா? இல்ல வேற ஏதாவது நடந்திருக்கா? ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கும் பட்சத்தில் அவருமே இறந்து போய் கிடக்கிறாரு. அண்ட் அவங்க பையன் வந்து வீட்ல தொறந்து பார்க்கும்போது முன்கதவு ஓப்பன் ஆகியிருந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்களோட வீட்ட சுத்தி இருக்க சிசிடிவி காட்சிகள செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவெடுத்திருந்திருக்காங்க. முதல்ல அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள செக் பண்ணியிருந்திருக்காங்க. அதுல கடைசியா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வீட்டுக்குள்ள போனது தான் ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. அத தவிர வேற யாரும் வரல. கடைசியா அவங்களோட பையன் வீட்டுக்குள்ள போறது ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஒருவேள அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியவோ, இல்ல வீட்டுக்கு வெளியவோ கேமராக்கள் இருக்கும் இல்லையா? அதுல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போதும், அதுலயும் சந்தேகத்திற்குரிய அளவுல எதுவுமே கிடைக்கல. இதனால ஆரம்பத்துல சொல்லப்பட்டிருந்த அவங்க கணவர் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் போலீஸார் அவர்களுமே கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு காரணம் கடந்த சில வருடங்களாகவே அவங்க 2 பேத்துக்குள்ள மனசு ஒத்து போகல. ஆனா அவங்க பண்ற வேலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல. இதனாலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ அதனால கூட அப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி கன்க்ளூடுக்கு போலீஸார் வந்திருக்காங்க. இருந்தாலும் முன்கதவு திறந்திருந்தது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் போலீஸார் தொடர்ந்து விசாரணையில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒருபுறம் இருக்க பிரபல நடிகரும், டைரக்டருமான ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள் சமீபத்தில ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் ஒண்ணு வாங்கியிருக்காரு. தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான டைரக்டர்ல ஒருத்தர் தான் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். இவரு ரொம்பவே வித்தியாசமான கதைகள படமா பண்ணுவாரு. ரொம்ப நல்ல மனிதர். ரொம்ப வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது அப்படின்னு பேசக்கூடியவர். ஆனா சமீபத்தில ஒரு தெலுங்கு ஈவென்ட்ல நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தது சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல வைரலா போயிருந்துச்சு. அண்ட் ஏன் தமிழ்ல ஒரு மாதிரி, தெலுங்குல ஒரு மாதிரி ஒரு பேசுறாருன்னு சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல ட்ரோல் செய்யப்பட்டிருந்தாரு. அதற்கு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. இருந்தாலும் நெறைய பேர் வந்து இந்த முகமூடி போட்டு நீங்க இருக்காதீங்க. உங்களோட திறமையை நம்புங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதற்கப்புறம் மன்னிப்பு வீடியோ போட்டதோட மட்டும் இல்லாம சாதி மதமற்றவன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டையுமே ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் வாங்கியிருக்காரு. பார்த்திபன் அவர்கள் அப்பவே இது குறித்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அத தொடர்ந்து அந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறம் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்குது எல்லாராலயுமே பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயமும் சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.